திரைப்படத் துறையில் இன்று சூடான செய்தி நவம்பர் 20 2025 1. பாகுபலி RRR புகழ் ராஜமௌலி தனது புதிய படமான வாரணாசியை வெளியிட்டார். இது இந்து புராணங்களை அடிப்படையாகக் கொண்ட பார்வை ரீதியாக வளமான காலப் பயண சாகசம் என்று விவரிக்கப்படுகிறது. இந்த படம் ஐமாக்ஸ் வெளியீட்டிற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா ஜோனாஸ் மற்றும் பிருத்விராஜ் சுகுமாரன் ஆகிய பெரிய பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. எதிர்பார்க்கப்படும் வெளியீடு 2027. 2. ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் குழுக்கள் இணைந்து பதிப்புரிமை பாதுகாப்பை வலுப்படுத்த இந்திய அரசாங்க குழுவிடம் வற்புறுத்துகின்றன. அவர்களின் கவலை AI மாதிரிகள் முறையான உரிமம் இல்லாமல் பதிப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தில் திரைப்பட கிளிப்புகள், திரைலர்கள் போன்றவை பயிற்சி பெறலாம். AI பயிற்சி தரவுகளுக்கு விதிவிலக்குகளை அனுமதிப்பதற்குப் பதிலாக உரிமம் வழங்கும் முறைக்கு அவர்கள் வாதிடுகின்றனர். 3. இந்தியாவில் ஹாலிவுட்டின் மாறிவரும் தடம் 2025ஆம் ஆண்டில் இந்திய பாக்ஸ் ஆபிஸில் ஹாலிவுட்டின் பங்கு 2 மடங்கிற்கும் அதிகமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 10 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்து 20 விழுக்காடுக்கும் அதிகமாக. இந்த வளர்ச்சிக்குக் காரணம் கண்ணாடி படங்களுக்கான தேவை, உள்ளூர் இந்திய மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்ட ஹாலிவுட் படங்கள் அதிகமாக இருப்பது, பெரிய சர்வதேச IP-க்களுக்கான வலுவான வரவேற்பு. பாக்ஸ் ஆபிஸ் போக்குகளின்படி பாரம்பரிய சூப்பர் ஹீரோ படங்களை விட திகில் மற்றும் நாடகம் போன்ற வகைகள் பிரபலமடைந்து வருகின்றன. 4. இந்திய சினிமா சங்கிலிகளுக்கான போராட்டங்கள் PVR இனோக்ஸ் ஒரு பெரிய இந்திய சினிமா சங்கிலி 2025 நிதியாண்டில் பாக்ஸ் ஆபிஸ் வருவாயில் 9 விழுக்காடு சரிவை பதிவு செய்தது. அவர்களின் பாலிவுட் வருவாய் 26 விழுக்காடு சரிந்தது. மேலும் இந்தியாவில் ஹாலிவுட் பட வசூல் 28 விழுக்காடு குறைந்தது. இது நாடக வணிகத்திற்கான சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. 5. புதிய தமிழ், தெலுங்கு படங்கள் அலைகளை உருவாக்குகின்றன. சிவகார்த்திகேயன், வித்யுத் ஜம்வால் மற்றும் பலர் நடித்த ஆர். முருகதாஸின் பெரிய பட்ஜெட் தமிழ் த்ரில்லர் மதராசி அதன் அளவு குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆயுஷ்மான் குர்ரானா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடித்த மேடா பிலிம்ஸின் திகில் நகைச்சுவை திரைப்படமான தம்மா அதன் வெளியீட்டிற்குப் பிறகும் தொடர்ந்து கவனத்தை பெற்று வருகிறது. மேலும் ராஷ்மிகா மந்தனா நடித்த தெலுங்கு காதல் நாடகமான தி கேள்பிரண்ட் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. 6. பாலிவுட் புத்துயிர் பெறும் நம்பிக்கைகள் அரசாங்க ஆதரவு பரிந்துரைக்கப்படுகிறது. அரசாங்க தலையீட்டால் இந்தித் திரைப்படத்துறை தன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்று திரைப்படத் தயாரிப்பாளர் விவேக் அக்னிஹோத்ரி வாதிடுகிறார்.